ஜெய் சாய்ராம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த பதிவில் விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை பற்றி தான் ஷேர் பண்ண போகிறேன். விஷ்ணுவை வழிபாடு செய்கிறதுக்கு உகந்த காலம் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம். வருடத்தில் 4 நாட்கள் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் வரும். வைகாசி 1, ஆவணி 1, கார்த்திகை 1, மாசி 1. இதோட அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா நாளைக்கு வைகாசி 1 வியாழக்கிழமையோட இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் சேர்ந்து வர்றது ரொம்ப சிறப்பு. இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்துல பெருமாளை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்ம பாவ கணக்குகள் குறையும் அப்படின்னு சொல்வாங்க. பாவ கணக்கு குறையும் பட்சத்துல புண்ணியம் தானாக சேரும். சரி, இன்னைக்கு இந்த பதிவுல இதை பத்தி நான் தெளிவா உங்ககிட்ட ஷேர் பண்றேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. புண்ணியம் தானாக சேர துவங்கும் போது பணம் காசு சேர துவங்கிரும். பாவம் குறையும் போது கடனும் அதிவிரைவாக குறையும் அப்படிங்கிறத நாமளே உணரலாம். இத்தனை சிறப்பு அம்சங்களை வச்சிருக்கும் இந்த விஷ்ணுபதி புண்ணிய கால நேரம் நாளை எப்ப வருது, பெருமாளை எந்த நேரத்துல எந்த முறையில வழிபாடு செய்யறது, எந்த மந்திரத்தை உச்சரிச்சு வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்றத பத்தி இந்த பதிவுல நாம பார்க்கலாம். நாளை 15/5/2025 வைகாசி 1ஆம் தேதி விஷ்ணுபதி புண்ணிய காலம். நாளை இரவு 1:30 மணியிலிருந்து காலை 10 மணி வரை விஷ்ணுபதி புண்ணிய காலம் இருக்கு. ஆனா நடு இரவில இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்துல பெருமாள் கோயிலுக்கு போய் நம்ம வழிபாடு செய்ய முடியாது இல்லையா, கோவில் சாத்தப்பட்டிருக்கும். அதனால நாளை தினம் காலை 5 மணியிலிருந்து 10 மணிக்கு முன்னாடி விஷ்ணுபதி புண்ணிய கால வழிபாட்டை பெருமாள் கோயில நாம போய் தாராளமா செய்யலாம். கொடிமரம் இருக்கும் பெருமாள் கோவிலாக தேர்ந்தெடுத்துக்கோங்க. கொடிமரத்தோடு சேர்த்து பெருமாளை வலம் வரும்போதுதான் நமக்கு முழு பலனும் கிடைக்கும். இதுல முக்கியமான விஷயம் இதுதான். நாளை காலையில பெருமாள் கோயிலுக்கு போகும்போது 27 உதிரி பூக்களை கையில எடுத்துட்டு போங்க. ஏன்னா பெருமாளை 27 முறை வலம் வரும்போது கணக்கு வச்சுக்கிறதுக்காக தான் இந்த பூ. எந்த நிறத்துல இருக்கும் இந்த பூக்களை நீங்க எந்த நிறத்துல வேணாலும் எடுத்துட்டு போகலாம். பெருமாள் கோவில வலம் வரும்போது விஷ்ணு பகவானின் மந்திரங்கள் தான் உங்களுடைய வாயில உச்சரிச்சுக்கிட்டே இருக்கணும். மனது முழுக்க பெருமாள் தான் நிறைஞ்சிருக்கணும். கணக்குல மட்டுமே எண்ணங்கள் சிதறக்கூடாது. அதனால பெருமாள் கோவில ஒரு முறை வலம் வந்துட்டு கொடிமரத்துக்கு கீழே ஒரு பூவை வச்சுட்டு போங்க. ஒவ்வொரு பூவாக வைக்கும் போது 27 சுற்று நிறைவடையும் போது கையில இருக்கும் பூ முடிஞ்சிருக்கும். 27 சுற்று நிறைவடைஞ்சது அப்படின்னு அர்த்தம். பெருமாளை 27 முறை சுற்றி வந்துட்டு பெருமாளுக்கு துளசி இலைகளை சாற்றி வெற்றிலை பாக்கு தேங்காய் பழம் கொடுத்து உங்க பேரை சொல்லி அர்ச்சனை செஞ்சுக்கோங்க. பெருமாள் கோவில வலம் வரும்போது நம்முடைய பாவங்கள் நீங்கணும் அப்படின்னா என்ன மந்திரம் சொல்லலாம் அப்படின்னா விஷ்ணு சகஸ்ரநாமத்துல இருக்கக்கூடிய எளிமையான மந்திரத்தை நாம சொல்லலாம். அது என்ன அப்படின்னா ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ர நாம தத்துல்யம் ராம நாம வரானனே. விஷ்ணுபதி புண்ணிய காலத்துல விஷ்ணு சகஸ்ரநாமம் முழுவதும் படிக்கிறது ரொம்ப சிறப்பு. ஆனா பெருமாளின் 1008 நாமத்தை அவ்வளவு சுலபமாக எல்லாருனாலையும் படிச்சிட முடியாது இல்லையா. அதற்கெல்லாம் ஒரு பாக்கியம் வேணும். ஆனா இந்த 4 வரி மந்திரத்தை படிச்சா விஷ்ணு சகஸ்ரநாமத்தை முழுமையாக படிச்ச புண்ணியம் நமக்கு கிடைக்கும். அதனால நாளைய தினம் விஷ்ணுபதி புண்ணிய காலத்துல தேவைப்படுறவங்க இந்த மந்திரத்தை உச்சரிச்சு பலன் பெறுங்க. அதே போல காரிய தடை விலகணும் அப்படின்னா ஓம் அனிருத்ரனே நமக அப்படின்ற இந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்யுங்க. அதே போல ஸ்ரீதர ஸ்ரீஷ ஸ்ரீனிவாஸ் ஸ்ரீநிதிஹ ஸ்ரீ விபாவகன ஸ்ரீதரக் ஸ்ரீஹரக் ஸ்ரேஹ ஸ்ரீமான் லோக த்ரயாஸ்ரயக இந்த மந்திரத்தையும் நாம சொல்லலாம். பொருளாதாரத்துல ரொம்பவும் பின்தங்கிய நிலையில இருக்கிறவங்க, வியாபாரத்துல அதிக லாபம் வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மந்திரத்தை எல்லாமே நீங்க உச்சரிக்கலாம். கோவில வலம் வரும்போது கோவிந்தா நாராயணா கோபாலா ஸ்ரீதரா அப்படின்ற பெருமாளோட இப்படிப்பட்ட மந்திரங்களையும் உச்சரிச்சுக்கோங்க. உங்களுக்கு அந்த சொன்ன மந்திரம் கஷ்டமா இருக்கு அப்படின்னா இந்த எளிமையான பேர்களை சொல்லி நீங்க வழிபாடு செய்யலாம். ஓம் நமோ நாராயணா அப்படின்ற மந்திரத்தை கூட சொல்லி நீங்க வழிபாடு செய்யலாம். மந்திரத்தை உச்சரிக்கிறது 2வது பட்சம். உங்களுக்கு இந்த வழிபாட்டுல எவ்வளவு நம்பிக்கை இருக்கிறதோ அதுதான் முக்கியம்.
முழு நம்பிக்கையோட செய்யும் பட்சத்தில் விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் நீங்கள் செய்யக்கூடிய வேண்டுதல் சீக்கிரமே பலிக்கும். அதனால இந்த கால நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி உங்கள் வழிபாட்டை நீங்கள் செஞ்சுக்கலாம். நிச்சயமாக உங்களுக்கு கை மேலே பலன் கொடுக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது போல் எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகளை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.